வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. நம்ம இப்போ பெட்டிக்கோட்டுக்கு ஐயும் கொக்கியும் கட்டுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன். ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. 2 கொக்கிங்க, 2 போதுங்க. இதுக்கு பெட்டிக்கோட்டுக்கு 2 கொக்கி போதும். அதனால் 2 கொக்கி ஊசி நூல் போட்டிருக்கேன், டபுளாக போட்டிருக்கேன். அது நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது 4 நூலாக வரும். நாட் போட்டுக்கோங்க. கீழே ஒரு மிஷின் ஊசி. இந்த மிஷின் ஊசி எதுக்குங்கிறத நான் உங்களுக்கு கொக்கி வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மார்க் எடுத்துக்கோங்க. இங்கே மேலே ஒரு கொக்கி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்டர் ஒரு கொக்கி. பாருங்கள், மார்க் போட்டிருக்கேன். சின்ன படி இது பெரிய படி. சின்ன படியில் உள்பகுதியும் பெரிய படியில் மேலேயும் போடணும் மார்க்கு. பெரிய படியில் ஐ கட்ட போகிறோம், சின்ன படியில் கொக்கி வைக்க போகிறோம். அதனால் உள்பகுதி இது வரும். அப்போ தான் இப்படி மேலே வச்சு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நேருக்கு நேராக வரும். மார்க் போட்டிங்களா? முடிஞ்சிடுச்சு. 2 கொக்கி போதும் இதுக்கு பட்டி கொட்டுங்கிறதுனால. இப்போ இந்த மிஷின் ஊசி இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்குவோம். இந்த சின்ன படியில் மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா, இதில் இந்த ஒரு லேயர் மட்டும் இந்த ஊசியில் குத்தி ஒரு லேயர் மட்டும் எடுக்கணும். ஒரு லேயர் மட்டும் எடுத்து நல்லா இந்த ஹோல்ஸ் நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 2 டைம் 3 டைம் குத்தி அந்த ஹோல்ஸ் நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அந்த கொக்கி மாட்டுறதுக்கு, அதுக்காக. இங்கே பின்னாடி வராது. ஒரு லேயர் மட்டும் இது ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுல ஒரு லேயர் மட்டும் எடுத்துருக்கோம். இதில் 4-5 லேயர் இருக்கும், நம்ம ஒரு லேயர் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இப்போ இதுக்குள்ளே இந்த கொக்கியை மாட்ட போகிறோம். கொக்கி பாருங்கள், கயிறு பிடிச்சிருக்கேன். மாட்டி திருப்பிடணும். இப்போ நாட் போட்டிங்கன்னா நீங்கள் கொக்கி பிஞ்சிட்டு வராது, சீக்கிரத்தில் அதிர்ந்து போகாது. அதே மாதிரி இப்போ இங்கேயும் போட்டுக்குவோம். சிலர் பார்த்திங்கன்னா அந்த கொக்கியை இப்படியே மேலேயே வச்சு கட்டினா என்னன்னு கட்டிடுவாங்க. அது நாள் படப்பட அந்த நூல் இத்து போச்சுன்னா கொக்கி கீழே விழுந்துடும். இது கீழே நூலே அறுந்தாலும் கொக்கி கீழே விழுகாது. அதுக்காக தான் இதுக்குள்ளே துணிக்குள்ளே போடுறது. இப்போ 2வது கொக்கி போட போகிறேன். பாருங்கள், நல்லா இந்த ஊசியில் குத்தி ஒரு லேயர் மட்டும் எடுத்துக்கணும். இந்தாண்ட வரக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. நல்லா லூஸ் பண்ணிக்கணும் ஹோல்ஸு. ஒரு 2 டைம் 3 டைம் இது பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸ் நல்லா தெரியும் நமக்கு. அப்போ அந்த கொக்கி அதில் விட்டு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொக்கியை இப்படி எடுத்து இந்த கொக்கி தலைவை இதில் மாட்டினோம்னா, ஸ்டார்டிங் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். செய்ய ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாகிடும். திருப்பி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ 2 கொக்கி மாட்டிட்டோம். இதுக்கு நாட் போட்டால் போதுமானது. இப்படி கரெக்டாக மேலே வச்சு நாட் போட்டோம்னா போதும், முடிஞ்சிடும். இது நாட் போட்டுக்குவோம். இதுக்காக தான் இந்த மிஷின் ஊசி எடுத்து வச்சேன். இந்த மிஷின் ஊசி பாருங்கள், மோட்டா துணி அடிக்கும்போது இந்த எட்ஜில் மடங்கி போகும். மடங்கி போச்சுன்னா அது தூக்கி போடாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ இல்லை அந்த எட்ஜு கூறு முனை மட்டும் லைட்டாக உடஞ்சிடும். அந்த டைம் அந்த மாதிரி ஊசி எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தூக்கி போட வேண்டியதில். இப்போ நூல் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, லாஸ்ட்டில் 2ஐயும் ஒன்றா சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொக்கி வச்சதை கட்டிக்குவோம்.
நல்லா கொக்கி மேலே ஏற்றிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி போடுறது கொக்கி நீங்கள் வச்சது மாறவும் மாறாது, அப்படியே நிற்கும் அந்த இடத்துல. நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா கோணையாக போகும், கோணிச்சிக்கிட்டு வரும், அந்த மாதிரியெல்லாம் வராது இதில். பாருங்கள், இப்படி வச்சு அமுத்தி ஒரு நாட் போட்டோம் இந்த சைடு ஹோல்ஸில். இப்போ இந்தாண்ட சைடு வரும். கொஞ்சமாக அந்த துணியை எடுத்து அந்த சென்டருக்குள்ளே அந்த ஹோல்ஸில் விட்டு எடுக்கணும். ஒரு ரவுண்டு போட்டுக்கணும், அப்படியே ஊசியில் மழுக்கு போட்டுக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக லைட்டாக அந்த மேல் கிளாத் மட்டும் எடுத்து இந்த வளைவு வருது இல்லைங்களா கொக்கி, அது சென்டரில் வர மாதிரி ஊசியை விட்டு இந்த நூல் எடுத்து இப்படி ஒரு ரவுண்டு ஒரு சுற்றி இழுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சமாக கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த ஊசி வளைவு கொக்கி வளைவில் விட்டு இப்படி ஒரு ரவுண்டு போட்டு இழுங்க. மெதுவாக பண்ணுங்கள், கையில் குத்திக்காதீங்க பார்த்து. இப்போ இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல்ஸ் இந்த சைடு ஃபுல்லாக குத்திட்டோம். இப்போ இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு போனால் பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இப்போ இந்த எட்ஜுக்கு அதே மாதிரி கொஞ்சமாக லைட்டாக எடுத்து இப்படி வச்சுட்டு இங்கிருந்து இந்த நூலை நாட் போட்டு இந்த கொக்கிக்குள்ளே இந்த நூலை விட்டு சென்டருக்கு இழுத்துடுங்க. மறுபடியும் இப்போ இந்தாண்ட சைடு அதே மாதிரி இந்தாண்ட சைடுக்கு விட்டு ஒரு ரவுண்ட் போட்டு நடுவில் விட்டு இழுத்துடுங்க. பாருங்கள், நல்லா அந்த மழுக்கு போட்டு இழுத்துட்டிங்கன்னா அந்தாண்ட இருந்த நூல் இந்தாண்ட வந்துடுச்சு. இப்போ இந்தாண்ட ஹோல்ஸுக்கு நம்ம போட்டு எடுத்துட வேண்டியதுதான். கொக்கி கீழே அந்த 2 வளைய மாட்டம் இருக்கு இல்லைங்களா, ஒரு சைடு முடிச்சுட்டா இப்போ இன்னொரு சைடுக்கு போட்டுட்ருக்கோம், நாட் போட்டுட்ருக்கோம். துணியில் கொஞ்சமாக எடுத்து ஊசி சென்டரில் விட்டு ஒரு நாட் போடுங்க. பொறுமையாக செய்யுங்க, அவசரப்பட வேணாம். லாஸ்ட்டாக முடிக்கும்போது 2-3 நாட் போட்டுக்கோங்க. கட் பண்ணியாச்சு. பாருங்கள், கொக்கி கட்டி முடிச்சிட்டோம். இப்போ இந்தாண்ட அந்த கொக்கி கட்டினதோட அடையாளமே தெரியக்கூடாது. நம்ம இப்போ இன்னொரு கொக்கி நான் கட்டிடுறேன். இந்த கொக்கி அதே மாதிரி கட்டிடுவோங்க. பாருங்கள், இந்தாண்டையும் வச்சாச்சு, இந்த பக்கம் தெரியல பாருங்கள், நூல் 2ம் வச்சாச்சு. இப்போ நம்ம ஐ கட்டணும். 2 போதுங்க, ஏன்னா இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இங்கே கேப் அவ்வளோதான் வரும், அந்த சைடுக்கு க்ளோஸ் வந்துடுது இல்லைங்களா, அதனால் தேவையில்லை, அங்கே 2 போதும். இப்போ இதில் நம்ம ஐ கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே போட்டுறேன். உள் பகுதி பாருங்கள், கீழேருந்து குத்தி மேலே எடுத்துருக்கேன். கீழே பாருங்கள் நாட் போட்டிருக்கு, ஒரு நாட்டு இருக்குது. மேலே இருந்து குத்தி கீழ்ப்பக்கம் எடுக்கிறோம். அதே இடத்துல இப்போ குத்துனது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி கீழே இருந்தே வாங்க. இதா பாருங்கள், கீழே பகுதியை குத்தி மேலே எடுத்துட்டோம். மறுபடியும் இந்த குத்தின சைட்லேயே பக்கத்தில் குத்திடும். இதா கீழே ரவுண்டாக வரக்கூடாது, சுற்றி ஒரே மாதிரி வரக்கூடாது. கீழ்ப்பகுதி இந்த மாதிரி இதாக தான் இருக்கணும். இங்கே மட்டும் நூல் வரணும். 2 டைமா, இப்போ 3ஆவது வாட்டி குத்துறோம். எடுத்துடுங்க. இப்போ மறுபடியும் அது பக்கத்துலேயே குத்திடுங்க, எடுங்க.
அதே மாதிரி இங்கே இந்தாண்ட குத்துங்க. பக்கத்தில் அப்படியே இது பண்ணிக்கணும். இப்போ இதில் எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த நூலை எல்லாத்தையும் இந்த ஊசியை விட்டு பாருங்கள், இப்படி நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நூலை இப்படி ஒரு ரவுண்ட் போட்டு இழுங்க நல்லா. இந்த ஊசி உள்ளே விட்டு எடுக்கும்போது எல்லா நூலும் எடுத்துடணும். பாதி விட்டு பாதி எடுத்திங்கன்னா அந்த ஐ கரெக்டாக நீட்டாக வராது. நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். அப்போ தான் அந்த மழுக்கு ஒரே மாதிரி, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்க. ஐ லூஸாக ஒன்று டைட்டாகவும் நீங்கள் இழுத்து கட்டினீங்கன்னா பார்க்கும்போது ஐ நீட்டாக நல்லா இருக்காது. இப்போ இந்த 2 முடிய போகுது. ரெண்டு 3 மழுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இழுத்து நல்லா இழுத்துட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு எப்படி நீட்டாக வந்திருக்காயி. ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஏத்தியும் தாத்தியமாக வரக்கூடாது. இது ஒயிட் கலருங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா எடுப்பாக தெரியாதுங்க. வேறு கலர்னால் தான் நல்லா எடுப்பாக தெரியும். எப்படி பண்ணணும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழ்ப்பகுதியிலேருந்து குத்தி ஊசியை மேலே நூலை எடுத்துட்டு இந்தாண்ட குத்தி எடுத்துட்டு மறுபடியும் அதே பக்கத்தில் குத்தி எடுத்து 4 டைம் குத்தி எடுத்தோம். அப்புறம் அந்த நூலை சுற்றி நம்ம நாட் போட்டுக்கிட்டே வந்தோம். அதுதான் நமக்கு ஐ கிடைக்கும். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கீழேருந்து போட்டு மேலே இழுத்துட்டோம். நமக்கு எவ்வளோ தூரம் கேப் வேணுமோ அந்த அளவுக்கு ஐக்கு பார்த்துட்டு பாருங்கள் இழுத்துட்டு பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. பாருங்கள் கீழ்ப்பகுதி எடுத்துருக்கோம் இல்லையா, இதே இடத்துல மறுபடியும் திக்காக இருக்குது மேலே கொஞ்சம், அதனால் கொஞ்சம் மோட்டாக இருக்கிறதுனால பாருங்கள் இங்கே 2 நாட்டு குத்திருக்கு இல்லையா, இது பக்கத்தில் அப்படி குத்தி எடுக்கிறோம். மறுபடியும் இதுலேயே ஒரு வாட்டி குத்தி எடுக்கிறோம். இங்கே பாருங்கள் அது பக்கத்தில் அப்படியே சேர்ந்தா அப்படி அதே ஓல்ஸில் குத்துனீங்கன்னா குத்துனது பிரிஞ்சுட்டு வந்துடும். பக்கத்தில் அப்படியே இது பண்ணிக்கணும். நாலு வாட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த நூலெல்லாம் பாருங்கள் ஊசி இதுக்குள்ளே விட்டு இந்த 4 டைம் போட்ட நூலை நல்லா அப்படி ஊசி ஆட்டினீங்கன்னா அது கொஞ்சம் லூஸ் வந்துடும். நமக்கு நாட் போட ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா சுற்றி டைட்டாக இழுத்துக்கோங்க நாட்டு. இந்த நாட்டு சுற்றி நீங்கள் நாட் போடுறீங்கள்ல, அந்த நூல் இப்படியே தான் போடணும், ஒரே பக்கமாக போடணும். ஒரு வாட்டி இப்படி போட்டிங்கன்னா அந்த ஐ ஒரே லெவலாக வராது, ஏத்தியும் தாத்தியமாக வந்துடும். ஒரு மாதிரி திட்டாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கை நாட்டு இதை சுற்றுறது இந்த பக்கம் சுற்றுனீங்கன்னா அப்படியே போடுங்க, இல்லை இந்த பக்கம் சுற்றுனீங்கன்னா இந்த பக்கம் சுற்றுற மாதிரியே போடுங்க. அப்போ தான் நீட்டாக ஒரே மாதிரி வரும். முடிஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த எட்ஜு ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரே மாதிரி லெவலில் ஒரே மாதிரி போட்டோம்னா இப்படி தான் ஒரே மாதிரி வரும் லெவலு ரெண்டும். இப்போ கொக்கி மாட்டிக்குவோம். அவ்வளோதாங்க ஃபினிஷு. ஐயும் கட்டிட்டோம், கொக்கியும் மாட்டிட்டோம், முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை தைச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஐ கட்டுறது ஓகே. ஷர்ட்டுக்கெல்லாம் வி போட்டிங்கன்னா அந்த மாட்டும் போது நிற்காது, லூஸ் ஆகி கழண்டு வந்துடும். இந்த மாதிரி பாவாடை சட்டை தைச்சாலும் சரி குழந்தைங்களுக்கு ஏற்றுதான் ஐ கட்டுங்க, அப்போ ஓகே.
ஏன்னா லூஸாக அந்த ஷர்ட் இருக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் விளையாடும் போது பிடிக்கும்போது அந்த கொக்கி கழண்டு வந்துடும். இதுக்கு ஓகே கொக்கிங்க. பாவாடை சட்டை தைக்கிற மாதிரி இருந்தால் ஜிப்பு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை ப்ரெஸ் பட்டன் வைக்குது ப்ரெஸ் பட்டன் வாங்கி வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் அப்புறம் இன்னும் நான் வர கிளாஸ் வீடியோஸில் அதுக்கப்புறமா போடுறேன், உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்டுறேன். இப்போ இது முடிஞ்சிடுச்சுங்க பாருங்கள். கொக்கியும் கட்டியாச்சு, ஐயும் கட்டியாச்சு. இது பார்த்து நீங்களும் கட்டி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு கரெக்டாக வந்ததா இல்லையான்னு உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் இமெயில் பண்ணுங்கள், நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். வீடியோஸ் மேலும் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. தேங்க்யூ.